ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடட்டும். உளுத்தம்பருப்பு நிறைய ஆட் பண்ணும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாயில் 1-2 தட்டுப்படும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி. ரொம்ப வதக்கிறாதீங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து. அதையும் நல்லா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ்லேயே. உருளைக்கிழங்கு வேகிற டைம் தான் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய் துருவி இது கூடவே ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for watching.